தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அடியேன் ஆன்மீக சொற்பொழிவாளர் நாஞ்சில் செல்வி பவித்ரா மகாதேவனின் முதற்கண் பணிவான பக்தி மிகு வணக்கங்கள். பாரெங்கும் பலவிதமாக நவராத்திரி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நவராத்திரி 9 நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகவும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும் சுமங்கலி பெண்கள் 9 நாட்கள் அம்பிகையை பூஜிக்க வேண்டும். முதல் 3 நாட்கள் அம்பிகையை துர்க்கையாக வழிபட வேண்டும். அடுத்த 3 நாட்கள் அம்பிகையை லட்சுமி தேவியாக வழிபட வேண்டும். அதற்கடுத்த 3 நாட்கள் அம்பிகையை சரஸ்வதி தேவியாக வழிபட வேண்டும். முதல் 3 நாட்கள் அம்பிகையை துர்க்கையாக வழிபட தைரியமானது வளர்கின்றது. அடுத்த 3 நாட்கள் அம்பிகையை லட்சுமி தேவியாக வழிபட செல்வமானது பெருகுகின்றது. அதற்கடுத்த 3 நாட்கள் அம்பிகையை சரஸ்வதி தேவியாக வழிபட ஞானம், அதாவது கல்வியானது மேம்படுகின்றது. இப்படியாக அம்பிகையினுடைய பெருமைகளுக்கு ஒரு முடிவே இருக்காது. சரி, இந்த நவராத்திரி தின நாளில் நம்மிடையே ஒரு வழக்கத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த முக்கியமானதாக கருதப்படுகின்ற ஒரு வழிமுறையானது கொலு வைத்தல் என்பதாகும். இல்லந்தோறும் கொலு வைக்கக்கூடிய வழிமுறையானது வழக்கத்தில் உள்ளது. சரி, இந்த கொலு வைத்தல் என்பது என்ன? அண்டசராசரத்தில் இருக்கும் அத்துணை ஜீவராசிகளிடத்திலும் அம்பாள் கொலு வீற்று இருக்கின்றாள். அவள் அருளால் தான் அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றன. இதனை உணர்த்துவதற்காக இந்த கொலு வைத்தல் என்பது நடைமுறையில் உள்ளது. சரி, இந்த கொலு வைத்தல் என்பது என்னன்னு பார்த்தாச்சு. இந்த கொலு வைத்தல் எப்படியெல்லாம் வைக்க வேண்டும், இந்த கொலு வைத்தலின் சிறப்பம்சங்கள் யாவை என்பது பார்த்தால், இந்த கொலுவானது பலவிதமான பொம்மைகளை கொண்டு வைக்கப்படுகின்றது. பலவிதமான பொம்மைகளை இஷ்டப்படி வைக்காமல் அந்த கொலு வைத்தல் முறைப்படி கொலுவினை வைக்க வேண்டும். 9, 7, 5 என்ற ஒற்றைப்படை வரிசைகள், அந்த வரிசையில் இந்த கொலுவினை வைக்க வேண்டும். இந்த கொலுவில் 9 படிக்கட்டுகள் இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு பரிமாணத்துவம் உள்ளது. சரி, இந்த 9 படிக்கட்டுகளையும் எப்படி வைக்க வேண்டும்? அதாவது கீழிருந்து மேலாக முதல் வரிசையில் ஓரறிவு உள்ள ஜீவராசிகளான மரம், செடி, கொடி இருக்குது இல்லையா, இதனுடைய பொம்மைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது 2வது படி. 2வது படியில் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 2வது படிக்கட்டுகளில் ஈரறிவு உயிரினங்களான, அதிலும் மெதுவாக நகரக்கூடிய உயிரினங்களான நத்தை, அட்டை, சங்கு இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான பொம்மைகள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 3வது படிக்கட்டு. 3வது படிக்கட்டுகளில் அதாவது மூவறிவு உள்ள உயிரினங்களான எறும்பு, கரையான், இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக நகரக்கூடிய உயிரினங்களினுடைய பொம்மைகள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 4வது படிக்கட்டு. 4வது படிக்கட்டுகளில் என்னவெல்லாம் இடம்பெற்று இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 4 அறிவு உயிரினங்களான நண்டு, வண்டு, இந்த மாதிரியான உயிரினங்களினுடைய பொம்மைகள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 5வது படிக்கட்டு. 5வது படிக்கட்டில் என்னென்ன இடம்பெற்று இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 5 அறிவு உயிரினங்களான பறவை, விலங்கு இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான உயிரினங்களினுடைய பொம்மைகள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 6வது படிக்கட்டு. 6வது படிக்கட்டு மனிதனுக்குரியது. அதாவது மனித பொம்மைகளை அங்கு வைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு குறவன் குறத்தி, மகுடி ஊதக்கூடிய ஒரு மனிதர், இல்லைன்னா ஒரு பூ விற்கக்கூடிய பாட்டி, இந்த மாதிரியான பொம்மைகள் அதில் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 7வது படிக்கட்டு. 7வது படிக்கட்டானது ஞானியர்களுக்குடையது. அதாவது மனிதராக இருந்து ஞானியாக மாறியவர்கள், சித்தர்களினுடைய படிக்கட்டாக 7வது படிக்கட்டு விளங்குகின்றது. இதில் சித்தர்களினுடைய பொம்மைகள், எடுத்துக்காட்டாக வள்ளலார், விவேகானந்தர் போன்ற ஞானிகளினுடைய பொம்மைகள் இடம்பெற்று இருக்க வேண்டும். அடுத்தது 8வது படிக்கட்டு. 8வது படிக்கட்டானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கொள்ளப்படுகின்றது. அதாவது கடவுளினுடைய அவதாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த அவதாரங்களை குறிக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு பரிமாணத்துவம் வாய்ந்ததாக கொள்ளப்படுகின்றது. ஒரு எடுத்துக்காட்டாக விஷ்ணு பகவானினுடைய தசாவதாரம்,
அம்பிகை மகிஷனை வென்று மகிஷாசுர மர்தினியாக காட்சி தந்த விதம் போன்ற உருவ சிற்பங்கள் அதில் இடம்பெற்றிருப்பது சிறப்பு. அடுத்தது முக்கியமானதாக இறுதியாக 9வது படிக்கட்டு. இதில் முப்பெரும் தேவியரினுடைய பூரண கலசங்கள் இடம்பெற்று இருக்க வேண்டும். சில வீட்டில் பார்த்தோன்னா கொலுவில் அந்த பூரண கலசங்களை தொடக்கத்தில், அதாவது இந்த கொலு படிக்கட்டுகளுடைய தொடக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் கொலு வைக்கும் விதிமுறையின்படி பார்த்தால் இந்த பூரண கலசங்களானது 9வது படிக்கட்டில் இடம்பெற்று இருக்க வேண்டும். முக்கியமானதாக விநாயகப் பெருமானின் சிற்பமும் அங்கு இடம்பெற்று இருக்க வேண்டும். இதுதான் கொலு வைக்கக்கூடிய விதிமுறை என்று கொள்ளலாம். முக்கியமானதாக சரி கொலு வைக்க முடியல, கொலு வைத்த பலனை எப்படியெல்லாம் பெற முடியும் என்று பார்க்கும்போது அதற்கும் சில வழிகள் உண்டு. 9 நாட்களும் தங்களுடைய பூஜை அறையில் அம்பிகையை நினைத்து தூய உள்ளத்தோடு பூஜைகள் செய்து நைவேத்தியம் செய்து படைத்தால் இந்த கொலு வைத்தற்குண்டான அந்த பெருமைகளை, பூஜை நலனை பெற முடியும். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நவராத்திரியானது முக்கியமானதாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றை வலியுறுத்துகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விருந்தோம்பலினுடைய சிறப்பை காட்டுகிறது. விருந்தோம்பலை நவராத்திரியானது எப்படி வலியுறுத்துகிறது என்று பார்க்கும்போது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு வருபவரை நன்றாக உபசரித்து உணவளித்து மீதம் உள்ளதை தான் உண்டு வாழ்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களினுடைய நிலத்தில் விதைகளானது போடாமல் தானாகவே முளைக்கும், அவர்களுக்கு பலம் தரும் என்ற வள்ளுவ பெருமானின் வாக்கிற்கிணங்க நவராத்திரி பண்டிகையின் போது அம்பிகையின்காக விரதம் இருந்து பூஜைகள் செய்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் போன்ற பக்தர்களுக்கு அம்பிகைகளினுடைய அருளானது தானாகவே கிட்டும் என்பது சிறப்பு. சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நவராத்திரி பண்டிகை நாளில் விரதம் இருந்து பூஜைகள் செய்து கொலு வைத்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அம்பிகை என்னவெல்லாம் வழங்குகிறாள் என்று பார்க்கும்போது எல்லா விதமான நன்மைகளும் வழங்குகின்றாள் என்றே சொல்ல வேண்டும். அதாவது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வீக வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அதாவது தனம் தரும், செல்வத்தை வழங்குவாள், கல்வி தரும், ஞானத்தை வழங்குவாள், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். அதாவது இடி போன்ற செய்திகள் நம் காதுக்கு எட்டியபடினும் கூட ஒரு சோர்வடையாத நல்ல மனத்தை வழங்குவாள். தெய்வ வடிவம் தரும், தெய்வீக உருவத்தை வழங்குவாள். நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நல்ல இனமான நண்பர்களை தருவாள். நல்லன எல்லாம் தரும், உனக்கு என்னெல்லாம் நல்லதுண்டோ அத்தனையும் தருவாள். அன்பர் என்பவருக்கே கனம் தரும், அதாவது அம்பிகையை மனத்தில் நினைத்து எந்நேரமும் அன்பு கொண்டு பக்தி செலுத்துபவர்களுக்கு கனம் தரும் எல்லா விதமான பெருமைகளையும் வழங்குவாள். பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. பூவினை சூடிய அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், இத்தகைய அத்துணை நலன்களையும் அம்பாள் வழங்குவாள். ஆகவே பக்த கோடிகளுக்கு அடியேனினுடைய நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.